இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. சென்னை கொரட்டூர் சிவலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு 36 வயதான ஷியாமளா தேவி என்ற மனைவியும் 14 மற்றும் 9 வயதில் 2 மகன்களும் உள்ளனர். மளிகை கடை ஒன்றை சுரேஷ் நடத்தி வந்தார். அதில் நஷ்டமடைந்ததால் கடையை மூடிவிட்டார். குடும்ப செலவுக்காக அவரது மனைவி ஷியாமளா தேவி வீட்டின் அருகே உள்ள ஒரு இ-சேவை மையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதனால் ஷியாமளாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு சுரேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த சுரேஷ் ஷியாமளா தேவியின் தொண்டையில் கத்தியால் குத்தி உள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ஷியாமளா தேவி இறந்து போனார். பின்னர் துக்கம் தாழாது ஷியாமளா தேவியின் உடல் அருகே உட்கார்ந்து அழுதுள்ளார். தொடர்ந்து வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த மகன்கள் எழுந்து பார்த்தபோது தாயார் இறந்து கிடந்ததை கண்டு சத்தம் போட்டு அழுதுள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கொரட்டூர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். மனைவியை கொன்றுவிட்டு கொரட்டூர் கெனால் ரோடு அருகே உள்ள ஏரிக்கரையில் மது குடித்துக் கொண்டிருந்த சுரேஷை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தற்போது இந்த தம்பதியின் 2 மகன்களும் ஆதரவற்று தவிக்கின்றனர். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.